இன்றைக்கு வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்துருவோமா? ரொம்ப பெருசாக எதுவும் வந்து ஸ்பெஷலாக செய்யணுன்ட்டு ஐடியா இல்லை. தேங்காய் திருவிட்டே வந்து யோசிச்சுட்டிருக்கிறேன் என்னென்ன செய்வோம்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளாகவே இறைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதால் வந்து இன்றைக்கு கோழி வாங்குவோம்னு சொல்லிட்டு கோழி வாங்க சொல்லியாச்சு. வாங்கலை வீடியோக்குள்ளே போவோம். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலே அவங்களோட வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோ வந்து அடிக்கடி போடுவோம்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண கிடைக்குதுன்னு இன்ஷா அல்லாஹ். கோழிக்கறி சமைக்கிறதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எப்போவும் போல தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கணும். அதோட கொஞ்சமாக வந்து சீரகமும் வெந்தயமுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும். ஒவ்வொருத்தர் கறி ஆக்கறே ஒவ்வொரு விதம். எங்களுக்கு வந்து நல்ல கறி வந்து இருவி நல்லா திக்காக வைக்கணும். நான் எப்போ சமைச்சாலுமே வந்து ஆனம் தனியாக கறி வந்து தனியாக அப்படி பிரிஞ்சு போகாது. நீங்கள் ஆக்குற கறி வந்து கோழி தனியாக ஆனம் தனியாக அப்படி பிரிஞ்சு போகுதுன்னு சொன்னால் உங்களுக்குமே ஏற்ற டிப்ஸாக தான் நிற்கும். இது ஒரு சைடில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வந்து கோழியை வந்து கழுவி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்குமே வந்து கோழிக்கு போட்டால் தான் நல்லா வந்து கறி இருவி வரும். எப்போவுமே வந்து கோழி ஆக்கினாலும் இறைச்சி ஆக்கினாலும் உருளைக்கிழங்கு நாங்கள் கண்டிப்பாக கறிக்கு சேர்ப்போம். நல்லா வதங்கின வெங்காயத்தில் வந்து நாங்கள் கழுவி வச்சுக்கிற கோழியை போட்டு அந்த தேங்காய் எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி விட்டு நல்லா வந்து வதங்கி அந்த வேகணும். அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா தண்ணி விட்டு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கரண்டி, கொச்சிக்காத்தூள் வந்து ஒரு 4 கரண்டி, மசாலாத்தூள் 3 கரண்டி மாதிரி நான் சேர்த்தேன். கறிக்கு தேவையான அளவு கல் உப்பு தான் போட்டிருந்தேன். கல் உப்புமே வந்து சேர்த்தாச்சு. முக்கியமாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கூடையாக ஊற்றிடவே கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து அந்த மசாலா இருவி அந்த கொச்சிக்காய் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி வைக்கணும். நல்லா பார்க்கக்குள்ளே விளங்கும் வீடியோவில். நல்லா அந்த மசாலா எல்லாம் கோழியோடு இறங்குற மாதிரி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி அந்த கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றினா அது எப்படி அந்த மசாலா எல்லாம் உள்ளுக்கு கோழிலாம் நல்லா பிடிச்சிக்கின்னு பாருங்கள் நீங்களே. இதுவுமே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கோழிக்கறி வேகிறதுக்கு, கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி ஓரமாக வச்சுட்டா அது வந்து நல்லா வந்து கொதித்து வற்றி வெந்து வந்துடும் கிழங்கெல்லாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தலைப்பாலுமே வந்து சேர்த்துக்கொள்ளணும். ஒருத்தர் வந்து கோழிக்கு பால் சேர்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்தேன். அப்போ தான் உரப்பெல்லாம் கணக்காக வைக்கும். இதுவுமே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா கோழிக்கறி வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து சோறு சமைக்கிறதுக்கு கறிக்கு போடுற மாதிரி தான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பட்டை, சீரகம், ஏலக்காய், கிராம்பு, ரம்பை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் வந்து நாங்கள் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முதலே வந்து அதில் கொஞ்சமாக வந்து பட்டருமே வந்து சேர்த்துக்கொள்ளும். பட்டர் இல்லாட்டி நெய். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரிசியை வந்து அதில் கொட்டிட்டு தண்ணி சேர்க்காமல் 2-3 நிமிஷம் வந்து அந்த நாங்கள் போட்டிக்கிற வெங்காயம், அந்த பட்டர், ஆயில் எல்லாம் சேர்ந்து அந்த அரிசியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இதுக்கு முதயுமே வந்து என் சேனலில் பாருங்கள். நான் வந்து மஞ்சள் சோறு வந்து எப்படி ஆக்குறேன்னு சொல்லி ரெசிபி வீடியோ போட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா சோறு வேக தேவையான அளவுக்கு பால் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு வேக வச்சாச்சு சோத்தை. அதுக்கப்புறமா போஞ்சு கறிக்குமே வந்து போஞ்சை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, பச்சை கொச்சிக்காய் அதுக்குமே வந்து ஒரு ஏலக்காவும் கருவேப்பட்டை சின்ன துண்டுமே வந்து சேர்த்துக்கொண்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா போஞ்சை போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா தலைப்பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு கடைசியாக வந்து மஞ்சளும் உப்பும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா தலைப்பாலை ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். போஞ்சு கறியுமே ஒரு சைடில் ரெடி ஆகிடுச்சு. இது கறி கொதிச்சுட்டிக்கிற கேப்லேயே வந்து அன்னாசிக்காயும் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி என்ன சமைச்சு முடிச்சாச்சு. என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நீங்களும் வந்து வெள்ளிக்கிழமை என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போஞ்சு கறி வந்து எப்போவும் பொரித்து சமைக்கிறே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு டைம் இல்லாததால் தான் இப்படி வதக்கின மாதிரி சமைச்சிட்டேன். மாஷல்லா இதுவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லாவே வந்து உதிரியாக வைக்கணும். சோறு வந்து கொஞ்சம் உதிரி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு.